லக்னத்துல பிறந்தவங்களா நீங்க? உங்களுக்கு உண்டான குல தேவதா, இஷ்ட தேவதா, இஷ்ட தெய்வம், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் அண்ட் உங்களுடைய பர்சனலைஸ்ட் ஏஞ்சல் நம்பர் பார்த்துடலாமா? உங்களுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு சில மெசேஜஸும் எனக்கு தெரியறது என்னன்னா, இந்த சிச்சுவேஷன் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும், எதுக்காகவும் கவலைப்படாத, நீ எங்க மேல நம்பிக்கை வை, எதுக்காகவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. எந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பார்ப்போமா? எஸ், 88 is your personalized angel number. இந்த 88 நம்பரை நீங்க அடிக்கடி பாக்குறீங்களா? அப்படி இல்லைன்னா இனிமே எந்த இடத்துல 88 அல்லது 8 சார்ந்த நம்பரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களுடைய இன்னர் வாய்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களுடைய கைடன்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பாசிட்டிவ் அலைன்மெண்ட் உங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்ற எண்ண ஓட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் மோட்டிவேட்டட் கோல்ஸ், உங்க ட்ரீம்ஸ் எல்லாமே அன்ஃபோல்ட் ஆக போகுது. எந்தெந்த ஏரியா ஆஃப் யுவர் லைஃப்ல உங்க ட்ரீம்ஸ் அன்ஃபோல்ட் ஆக போகுது அப்படின்னும் பொழுது உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல அன்ஃபோல்ட் ஆக போகுது. ஸோ மெடிடேஷன் பண்ணா ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில டெசிஷன் எடுக்க முடியாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸா இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான கைடன்ஸ் அமையும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. உங்களுடைய உள்ள இருக்க வாய்ஸ் என்ன சொல்லுது? ஜெசின்னு சொல்லுதா? ஸோ அந்த வாய்ஸை கேட்க சொல்றாங்க. அப்படியே அந்த கைடன்ஸ் எடுத்து டிட்டர்மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட்ல உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி தராங்க. ஸோ எப்பப்பெல்லாம் 88 பாக்குறீங்களோ அப்பப்பெல்லாம் விழித்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உண்டான செல்ஃப் அலைன்மெண்ட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஹோப் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.